மதீனாவுக்கு திரும்பினா அலிரலியல்லாஹு அதிர்ச்சி. என்ன பிரச்சனை இது? அவங்க தானே சமரசம் ஒரு மண்ணை போயிருக்கிறாங்க, அவங்க பேசிதானே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இப்படிலாம் எழுதி அவங்ககிட்டையும் கொடுத்துருக்குறாங்க. இப்னு சரஹ மாற்றணும், முகமது இப்னு அபீ பக்கர் ஆட்சியாளராக நியமிக்கணும்னு சொல்லி, இப்போ அதுக்கு மாற்றமா அந்த புகார் சொன்ன மக்களையே கொலை செய்யணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கடிதம் வர்றதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு உண்மையை தன்மை அறியுறதுக்காக அலி ரலியல்லாஹு போய் உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட கேட்குறாங்க, இது உங்க முத்திரை தானா? ஆமா, ஏன் முத்திரை தான். இந்த ஒட்டகம் உங்க ஒட்டகம் தானா? ஆமா, இது ஏன் ஒட்டகம் தான். இந்த ஆள் உங்க அடிமை தானா? உங்க அடிமை தான். ஏன் அடிமை தான். அப்ப நீங்களா இதை எழுத சொன்னீங்க? நீங்க எழுதுறது நீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா இதை நான் எழுதல, நான் எழுத சொல்லவும் இல்லை. ஆனா இவன் ஏன் அடிமை, இது ஏன் ஒட்டகம், முத்திரைய முத்தம். அப்ப அதிர்ச்சியா இருக்கு அலி ரலியல்லாஹு உங்களுக்கு. அப்ப இது எப்படி நடந்துச்சு? உங்க முத்திரையில, உங்க ஒட்டகத்துல, உங்க அடிமையில எப்படி இந்த கடிதம் வர முடியும்? அப்ப உங்க வீட்டுல யார் இருக்கிறா? மருவான் இருக்கிறார். இன்னும் வருது, அது மருவானுடைய கையெழுத்து தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப இதுதாங்க பிரச்சனை காரணம். அலி ரலியல்லாஹு இப்படி கேட்டது தப்பா? என்ன, இது உங்க முத்திரை தானே, இது உங்க அடிமை தானே, இது உங்க ஒட்டகம் தானே கேட்டது தப்பா? ஏன் கேட்டது தப்பு? கேட்டதுனால அவர் தான் இந்த எதிரிகளை எல்லாம் கலப்பி விட்டார். எதிரிகளா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சமரசம் பண்ண வந்தவங்க, புகார் தெரிவிக்க வந்தவங்க. அவங்களை எதிரியா மாத்துறது அயோக்கியர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். உஸ்மான் அவங்களுடைய முத்திரையை வச்சு, கையெழுத்தை வச்சு, அவங்களுடைய அடிமையை வச்சு, அவங்களுடைய ஒட்டகத்தை வச்சு எவ்வளவு ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணியிருக்கிறான். அதான் நமக்கு வழங்குது. ஆனா சமரசம் பண்ண வந்த அலி ரலியல்லாஹு கேட்டது தப்பா. அதனால அவங்களுக்கு தான் இந்த கொலை திட்டத்துல பங்கு இருக்காங்க. இது கேட்டது தப்பா? கேட்டாதான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும். அந்த கிளர் அலி ரலியல்லாஹு உங்களுக்கு எதிரா, உஸ்மான் ரலியல்லாஹு உங்களுக்கு எதிரா கிளம்பாம அவர்கள் சமரசம் பண்ண முடிக்க முடியும். ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தானே அலி ரலியல்லாஹு நடுவரை அனுப்புனாங்க, அவங்க தானே இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப இணக்கத்தை ஏற்படுத்தின நடுவருக்கு அந்த செஞ்ச உடன்படிக்கை மாத்தணுமா? ஒரு காரியம் நடந்தா சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்க கூடாதா? கேட்டது தப்பா? அவர் குழப்பவாதியா அமைப்பை போய் எப்படி கேட்டார்? அதனால அவருக்கு தான் பங்கு இருக்கு. இதுதான் உன் மெயின் ஆதாரமா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன வழங்குது? நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், அலி அவர்கள் வந்து உஸ்மான்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் தான் எழுதுனா கொண்டா எல்லாம் கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் எழுதவும் இல்லை, ஏவவும் இல்லை, இப்படி ஒன்று எழுதப்படுறங்கிறது எனக்கு தெரியவும் செய்யாதுன்னு மறுத்துடுறார். மறுத்த பிறகு அலி அவர்களுடைய வேலை என்ன? சமாதானம் பண்ணுறதுக்கு தான் விசாரித்தாராம். அவர் அது ரைட்டு தானே பண்ணாரான்னு கேட்குறேன். சமாதானம் பண்ண விசாரித்தாருன்னா எப்படி சமாதானம் பண்ணணும்? இந்த தரப்பில் ஏன்டா போங்கடா, எதுக்குடா முற்றுகையிடுறீங்க, அதை மறுத்துட்டார்லடா, அதானே சமாதானம். விசாரிச்சாருங்கிற மட்டும் சொல்கிறேன். விசாரித்ததில் எனக்கு பஞ்சாயத்தை இல்லை, விசாரிக்க தான் வேணும். எந்த புகார் வந்தாலும் அதை விசாரிக்கிறது ஒரு கடமை செஞ்சார். விசாரித்த பிறகு முடிவு என்ன? அந்த முடிவை மக்களுக்கு சொன்ன மாதிரி சமரசம் பண்ண தானே போனாருங்கிற. சமரசம் யார்? ஒரு பக்கம் உஸ்மான், இன்னொரு பார்ட்டி யார்? அந்த எகிப்திலேருந்து வந்தவர்களும் கூஃபாவிலேருந்து வந்தவர்களும் தானே, அஸ்தர் தானே எதிர்பார்ட்டி. எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு, இந்தாங்கப்பா எல்லாம் சுற்றி நிற்கிறீங்க, அவர் எழுதலைங்கிறாரு, அல்லாஹ் முன்னிறுத்தி சத்தியம் பண்ணிட்டாரு, யார் வேணாலும் இதை வேணாலும் எழுதலாம், எல்லாம் கலைஞ்சி போங்க. அதை செஞ்சாரான்னு தான் என்னுடைய கேள்வி. விசாரித்தது கேள்வியே கிடையாது. விசாரித்தது எதுக்கு விசாரித்தார்? காதில் போட்டுக்கிறதுக்கு விசாரித்தாரா? காரியம் செய்வதற்கு விசாரித்தாரா? காரியம் செய்யலையே. விசாரிச்சுட்டு என்ன செய்யணும்? ஒரு தரப்பை விசாரித்து இன்னொரு தரப்பில் வந்து அதை விலைக்கு சொல்லி புரிய வச்சாரா? ஒரு வார்த்தை சொன்னாலும் கடைஞ்சி போயிருப்பாங்களே அவங்க. நான் அதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு உஸ்மான்கிட்ட விசாரித்தே தப்பா, அவங்க சமரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அலி எழுதவில்லை, அலி எழுதாவிட்டால் வீட்டில் யார் இருந்தால் மர்வான் தான் எழுதிட்டாரு. இதுதான் இஸ்லாமா? ஒருவர் எழுதலைன்ற ஒன்று அவர் வீட்டில் இருக்கிறாலும் தான் எழுதுனா ஆகுமா? யார் எழுதுனா சொன்னாலும் அது அவர் எழுதுனா தனியாக நிரூபிக்கணும். அதுலேயே முரண்படுறான். மர்வான் தாண்டி எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த மர்வான் நிறைய எழுதி புஸ்தகம்லாம் எழுதி அவர் நிறைய கழித மக்கள்லாம் அந்த எழுத்தை பார்த்து பார்த்து பழகிருக்கிறாங்கல்ல. எழுத தெரிஞ்ச 4-5 பேர் இருந்த ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு அவர் எழுத்தை வைத்து அவர் தான் எழுதினார் என்று வழங்கி கொண்டார்கள். உஸ்மான் மறுத்தவுடனே மர்வான் தான் என்று சிலர் வழங்கி கொண்டார்கள். இதில் வருது. இவர் என்ன செய்கிறாரு? அந்த எழுத்தை பார்த்துட்டு, இந்த எழுத்தை பார்த்தா மர்வான் எழுத்து மாதிரி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்படி ஃபேமஸான ஒரு நிறைய எழுதி போட்டவர் அவர். அந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம எகிப்திலேருந்து வந்த ஆட்களுக்கு இங்கே உள்ள மர்வானுடைய எழுத்தெல்லாம் பரிச்சயமான தெரிஞ்சு போச்சா?
சரி, அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே முரண்படுறான். இப்படி எவனோ இந்த குழப்பத்தை உண்டாகிறதுக்கா இதை செஞ்சுருக்கிறான்னு அடுத்து பேசுகிறான். அப்போ மருமான் இல்லைண்டாவுது. அப்போ ஓங்கிறது பிரகாரமும் மருமானும் இல்லை, உஸ்மானும் இல்லை, எவனோ தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத வறுமையானால் அந்த முடிவை நிலைநாட்டுறதுதானே அவருடைய கடமை. அலி ரலியல்லாஹுடைய கடமை என்ன? டேய் இருந்தாலும் விசாரிச்சாச்சுடா, அவரும் இல்லை வெறும் இல்லைடா, போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு, இது ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு கட்டுப்படுங்கடா, ஜனாதிபதி எதிர்த்து நிற்கக்கூடாது போங்கடான்னு சொல்லி அதுதானே சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விசாரித்தது தப்பாங்கிறாரு. மறுவான் தான் அங்கே இருந்தனால அவன் தான் எழுதினான்னு சொல்கிறாரு. அப்போ இது இதில் இது மெயின் ஆதாரம், இதை நான் சொன்னேங்கிறாரு. மெயின் ஆதாரம் தான். எந்த மெயின் ஆதாரம்? இந்த விசாரணை இஸ்லாமிய சட்ட வரம்புக்குள் உள்ள விசாரணையா? இப்படி தான் நீ ஃபத்வா கொடுப்பியா? சொல்லு. மார்க் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது, அவருக்கு அதுக்கு விட்னஸ் மூலமாக நிரூபிக்கலை, சாட்சி வேணும்ல. அவர் எழுதினார்னா என்ன வரணும்? அவர் எழுதுவதை நான் கண்ணால் பார்த்தேன், அல்ல இந்நாளுக்கு டிக்டேட் பண்ணார், அவர் தான் எழுதினார்னு சொல்லி இரு சாட்சிகள் சொன்னாலே தவிர அவர் கையெழுத்து இருந்தாலும் சரி, சீல் இருந்தாலும் சரி, அவர் ஊழியர் வச்சுருந்தாலும் சரி, அவர் ஒட்டகத்தில் போனாலும் சரி, அது நிற்காது. இதானே இஸ்லாமிய சட்டம். அப்போ இல்லை, இவர் மறுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் புத்தியை கொண்டு செஞ்சு பார்த்தா கூட இந்த மாதிரி எழுதுனா அவருக்கு தான் பின்னடைவு. இதை போய் எழுத மாட்டார். வழங்குதா? இவரே ஆள் அனுப்பி இந்த கொள்றதுக்கெல்லாம் முற்றுகையிட வந்துட்டாங்களே. அப்போ அது நெசமாக நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கேன்? இன்னும் பயங்கரமான பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போயிருக்கும். அப்படியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அவர் செய்யலைன்ற பிறகு என்ன செய்யணும்? செய்யலைன்ற உடனே பிரச்சனை ஓஞ்சிருக்கணுமா இல்லையா? யார் ஓய்க்கணும் அந்த பிரச்சனையை? ஓய்க்கிற இடத்துல யார் இருந்தால், யார் சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள். இதுதான் நான் கேட்ட கேள்வி. அதனால் இவங்க என்னத்தை நியாயப்படுத்தினார் நான் பார்த்துட்டேங்க. இவங்க அலிரலியான சிறப்பு, அலியை பற்றி சொல்கிறேன் நாக்கு அழுகி போய் இப்படி பேசுகிறாங்களே தவிர இந்த சம்பவங்களுக்கு இப்படி தான் பேசினா அல்லாட்ட எடுபடுமா? அலியை பற்றின சிறப்புலாம் இருக்குப்பா, ஒத்த வார்த்தை தான். அதெல்லாம் இது தவறு தான். அவர் மன்னிக்கப்படுவார். சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால், வஹி மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட காரணத்தினால் அவர் மன்னிக்கப்படுவார், சொர்க்கவாசி தான். ஆனால் இவருக்கு அநீதி தான் இழைக்கப்பட்டது. இவருடைய கொலையாளிகள் அலி ரலியல்லாஹு நடவடிக்கை எடுக்கவில்லை, சார்பாக இருந்தார்கள். அந்த எண்ணம் மக்களுக்கெல்லாம் இருந்தது. இப்னு சிரியன் சொல்வது போல இத்தஹமஹுன் நாஸ், மக்கள்லாம் அவரை சந்தேகம் தான் பட்டாங்க. நம்பிக்கை வச்சுருந்தவங்களே சந்தேகப்பட்டாங்க. இவர் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தவங்க சந்தேகப்பட்டாங்க. அது ஒரு விஷயம்.